தமிழகத்தினுடைய 17வது சட்டமன்றத்தினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று முடிவடைஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தொடரில் முழுமையா நான் அப்சர்வ் பண்ணதுல ஒரு அருமையான விஷயத்தை நான் நோட் பண்ணேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மாண்புமிகு சபாநாயகர் இருக்காரு பாருங்க, அவருடைய செயல்பாடு ரொம்ப வியக்க வச்சிருக்குங்க. என்னுடைய வாழ்நாளில், அதுவும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இப்படி ஒரு சபாநாயகரை நான் எப்பயும் பார்த்ததில்ல. சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு. அப்படி சிஎம் பார்ப்பாரு. எந்த ஆளும் கட்சியிலிருந்து அவரை தேர்ந்தெடுத்து அந்த சிஎம் எப்படி தலையாட்டுறாரோ அது போலவே தலையாற்றி அந்த சபையை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அது சில நேரம்லாம் கேட்டுக்கிட்டே பண்ணுவாங்க. ஒரு தலைபட்சமாகவே எப்பயும் செயல்படுவாங்க. ஆனா இவர் அந்த மாதிரி இல்ல. ரொம்ப நடுநிலையா, ரொம்ப முதிர்வோடு, அரசியல் முதிர்வோடு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ஹேண்டில் பண்ணாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்பீக்கருக்கு என்ன பவர் இருக்குன்றது இவர் வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. ஒண்ணும் இல்ல, ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்பீக்கர்களை நம்ம பார்த்த மத்தியில இந்த தடவை என்ன பண்றாரு, பிடபிள்யூடி மினிஸ்டர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உடனே சொல்றாரு, அந்த குற்றச்சாட்டின் மீது ஆதாரம் இருந்தா மட்டும் தான் நீங்க பேசணும், இல்லாட்டி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு. அவர் 2 நாள்ல நான் ஆதாரத்தை தர்றேன் அப்படின்றாரு. அப்ப நீங்க ஆதாரத்தை தர்றப்ப நான் இந்த அவை குறிப்புகள்ல ஏத்துக்கிறேன், இல்லாட்டி அதை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆளும் கட்சிக்கிட்டே அப்படி பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு ஒரு நடுநிலைவாதியாக அவர் இருக்கிறார் அப்படின்றத இதுவே சான்று. அது மட்டும் இல்லைங்க, பேரவை முன்னவரா இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பழைய எடுத்துக்காட்டெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே சொல்றாரு, பழசெல்லாம் விட்டுருங்க, இது புது சபை, இதுக்கு தேவையான விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டாப் பண்றாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவரை ஸ்டாப் பண்ற அந்த கெப்பாசிட்டி இந்த ஸ்பீக்கருக்கு இருக்கு. அது இல்லாம எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்றதுக்கு அந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்லி, தயவு செய்து உங்க மெம்பர்ஸை நீங்க புட் தம் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாரையும் நடுநிலையா அவர் கொண்டு போறாரு. 2 பேருமே சபையில 2 பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் ஒன்றாக அந்த சபையுடைய மாண்பை கட்டி காப்பாத்துறதுக்கான வலியுறுத்தல்களும் வழிமுறைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படி ஒரு ஸ்பீக்கரை நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய பாக்கியங்க.